ස්තුතිවන්ත වෙනවා ගරු මන්ත්‍රීතුමා. මීළඟට අධිකරණ ගරු මන්ත්‍රීතුමා ඔබතුමාට විනාඩි 6ක කාලයක් තිබෙනවා. நன்றி தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே. இயற்கை அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மீண்டும் தொடர்ந்து சேவையாற்றுகின்ற போது இந்த அவசர கால சட்டத்தை பயன்படுத்துகின்ற விவாதத்திலே கலந்து கொள்வதிலே மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். உண்மையிலே இந்த கேள்வியை நான் எல்லாரும் கேட்கின்ற போது நானும் கேட்கின்றேன். இந்த நிவாரணங்கள் மீள் கட்டமைப்புகள் ஏற்படுத்துகின்ற போது செயல்படுத்துகின்ற போது ஏன் இந்த அவசர சட்டம் கொண்டு வரப்படுகிறது, பயன்படுத்தப்பட போகிறது என்பதை கேள்வியாக நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். இன்றைய பார்த்தீர்கள் என்றால் எங்களுடைய பிரதேசங்களிலே சில முருகல்கள் ஏற்படுகிறது. எங்களுடைய கிராம சேவையாளர்களுக்கும் மக்களுக்கும் ஏனால் அரசாங்கம் கொடுக்கின்ற பணங்கள் எல்லாம் தங்களுக்கும் தேவை என்று வீட்டுக்குள் வெள்ளம் போகாத மக்கள் அது சம்பந்தமாக தங்களுக்கும் வேண்டுமென்று அந்த நிலை தொடர்ந்து பல பிரச்சனைகளை கொண்டு வருகின்ற போது இன்னும் இந்த புதிய அரசாங்கம் இந்த விடயங்களிலே கவனம் செலுத்துகின்ற சூழல் இருந்து கொண்டிருக்கின்ற நிலையிலே ஏன் அவசர கால சட்டம் இதிலே போடப்படுகிறது என்பது ஒரு சந்தேகத்தை தருகிறது. உண்மையிலே அரசாங்கம்தான் இந்த விடயங்களை கையாள போகிறது. இற்ற வரைக்கும் உண்மையிலே நான் பாராட்ட வேண்டும். இந்த புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மிக துரிதமான நடவடிக்கைகளை எல்லோரும் சேர்ந்து செய்கின்ற அந்த சூழ்நிலையிலே இப்பொழுது இன்னும் அது முடிவடையாத ஒரு நிலை இருக்கின்ற போது ஏன் அவசர கால சட்டம் என்பது தேவையான ஒன்றாக பயன்படுத்தப்பட போகிறது என்பதை விளக்கப்படுத்த வேண்டும் இந்த அரசாங்கம் என்று நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். இங்கே பேசியவர்கள் ஒருதரும் இது சம்பந்தமான என்னத்திற்காக பயன்படுத்த போகிறது என்ற ஒரு நிலை தெளிவாக எங்களுக்கு தெரியவில்லை. இது தேவைதானா? இந்த மக்களுடைய நிவாரணம், மக்களுடைய மீளெழுச்சி இதுகளை கொண்டு போவதற்காக அரசாங்கம் செய்கின்ற இந்த வேலை திட்டத்திலே இந்த அவசர கால சட்டம் தேவைதானா? இந்த அவசர கால சட்டத்தால் பாதிக்கப்பட்ட உங்களுடைய கட்சியிலே அங்கத்தவர்களும் இருக்கிறார்கள், எங்களுடைய மக்களும் இருக்கிறார்கள், போராட்டத்தில் ஈடுபட்ட போராளிகளும் இருக்கிறார்கள். இது அவசர கால சட்டம் மட்டுமில்லை, பயங்கரவாத சட்டத்தின் ஊடாக தண்டிக்கப்பட்ட எங்களுடைய இளைஞர்கள் இன்றைக்கும் சிறையிலே இருக்கிறார்கள். ஆகவே இந்த அவசர கால சட்டம் பயங்கரவாத சட்டம் என்று பார்க்கின்ற போது அச்சம் எங்களுடைய மக்கள் மத்தியிலே வருகிறது. இது எதற்காக கொண்டு வரப்படுகிறது என்ற ஒரு கேள்வியை எங்களுடைய மக்களும் கேட்கிறார்கள், நானும் கேட்கின்றேன், எங்களுடைய அங்கத்தவர்களும் கேட்கிறார்கள். அந்த வகையிலே இந்த சூழலில் இந்த அவசர கால சட்டம் என்பது தேவைதானா என்ற கேள்வியை நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன்.